ஹாய் ஒருவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காலேஜு பனிமலர் என்ஜினியரிங் காலேஜ், சென்னை 1210 கவுன்சிலிங் கோட். ஸோ என்னடா ஒரு இழுத்து பேசுகிறாரே, இந்த காலேஜ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் போல் எல்லாரும் சொல்கிறாங்க. விவேக் சார் என்ன சொல்கிறான்னு பார்க்கலான்னு வந்திருப்பீங்க. கண்டிப்பாக உண்மையை தான் சொல்ல போகிறாங்க. விசாரித்து பார்த்ததில் எல்லாம் உண்மையா பொய்யா எல்லாமே சொல்ல போகிறேன். அண்ட் பக்காவாக இந்த காலேஜில் என்னெல்லாம் இருக்குதுன்னு இப்போ பேசிடலாம். வெறும் ஒரு 8 to 9 வயசில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். காலேஜ் சீரிஸ் வீடியோ போட்டுட்ருக்கேன் டெய்லியும். உங்களுக்கு வேறு அடுத்த என்ன காலேஜ் நான் சொல்லணும்னு சொல்லுங்கள். கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு போய் சேரும். ஏன்னா கம்மி கட் ஆஃப்கே இந்த காலேஜ் கிடைக்குது. இது வந்து சூப்பரான காலேஜ், Tier 1 காலேஜ். ஆனால் ரவுண்டு 3 வரைக்குமெல்லாம் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் சொல்ல போகிறோம், சரிங்களா? அண்ட் கீழே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, பனிமலர் என்ஜினியரிங் காலேஜ் இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா அன்யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற கல்லூரியிலேயே இந்த கல்லூரியில் தான் இன்டேக் ஜாஸ்தி. அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 3100 பேர் ஃபஸ்ட் இயரில் மட்டும் இன்டேக். எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் சேர்த்து ஒரு 6-7 டிபார்ட்மெண்ட் தான் வச்சுருக்காங்க. 3100 இன்டேக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதனால் 3rd ரவுண்டு வரைக்குமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது ஒரு பெனிஃபிட் இந்த காலேஜில். அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் உறுதி. அண்ட் பசங்கக்கிட்ட நம்ம கேட்டதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்டா அப்படின்னு கேட்டப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு தான் சொல்கிறாங்க. டிசிப்ளினில் அவங்க வந்து பக்காவாக இருப்பாங்க. பையனை ஃபஸ்ட் இயர்லேருந்து 4th இயர் வரைக்கும் அவனை பக்காவாக கொண்டு போய் அவனை எப்படி வழி நடத்தி கொண்டு போகணும். ஏன்னா நீங்கள் ஒர்க்குக்கு போனதுக்கப்புறம் ஒரு ப்ரொஃபஷனல் டெஸ்ட் பண்ணுறது, ஒரு பிஹேவியர், ஒரு பர்சனாலிட்டி எல்லாம் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் கற்றுக்கிறதுக்கு இந்த 4 வருஷத்துலேயே அவங்க கற்றுக் கொடுத்துட்றாங்க. நீங்கள் வேலைக்கு போகிறப்போ பக்காவாக போவீங்க. நீங்கள் 4 வருஷம் கழிஞ்சுன்னா பக்குவம் அடைஞ்சிடுவீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அதில் மெயினான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்னா, அவங்க வந்து பொண்ணுங்க பையங்க பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வரக்கூடாது. டே ஸ்காலர் ஹாஸ்டலிஸ் அங்கே ஒரு மெஸ் இருக்கும், கேன்டீன் கிடையாது, சுற்றி எங்கேயும் கடையும் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் எதுவுமே வாங்கக்கூடாது, வாங்கவும் முடியாது. நீங்கள் வீட்டிலேருந்து டிஃபன் கொண்டு வரக்கூடாது. டே ஸ்காலர்னால் நீங்கள் வந்து ஹாஸ்டல் மெஸ்ஸிலே வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஃபுட்டு சூப்பரு, 6 நாளைக்கு நான்வெஜ்ஜு. ஸோ வெஜ்ஜும் இருக்குது. ஸோ அதனால் ஃபுட்டு சூப்பரு. அண்ட் ஆல்சோ சாயங்காலமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேக்கு, டீ, அது இதுன்னு சூப்பராக கொடுக்குறாங்களாம். ஆனால் இந்த காலேஜோட பெனிஃபிட்டாக 3 மணிக்கே விட்டுருவாங்க, சரிங்களா? 6 to 7 பீரியட் தான் இருக்குன்னு நினைக்க தெரியல. 3 மணிக்கே விட்டுருவாங்க. அதனால் டே ஸ்காலர் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலாம். அண்ட் ஹாஸ்டல்ஸ்க்கு 6 to 8 மணி முடிவு வந்து கண்டிப்பாக அங்கே படித்தே ஆகணுங்கிற கட்டாயம் இருக்குது. ஈவினிங் அதுக்குள்ளே நீங்கள் ஆஜராகிடணும் படிக்கிறதுக்கு, ஓகேவா? ஸோ அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு ஃபோன் அலோடு இல்லை. ஃபோன் நீங்கள் கொண்டு போனால் பார்த்தாங்கன்னா பிடுங்கி வச்சுருவாங்க. ஃபோன் அலோடு இல்லை. அப்போ ஃபோன் இல்லாமல் என்ன சார் பண்ணுறது அப்படிங்கன்னா, ஃபோன் அலோடு இல்லை. அவங்களே எல்லா ஃபெசிலிட்டிஸ் அவங்களே லேபில் வந்து எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க, சரிங்களா? ஃபோன் இல்லாமல் இந்த காலத்தில் என்னடா பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஃபோன் அலோடு இல்லை. அவங்க ட்ரெடிஷனல் முறை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. பையனை வந்து கெட்டு போகாமல் பார்த்துக்கிறாங்க. திஸ் இஸ் குட். அண்ட் ஆல்சோ ட்ரெஸ் கோடில் வந்து ஃபுல் ஃபார்மல்ஸு, கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸு எப்படி போடணுமோ அது போடணும், அப்படி போடணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் வரணும். அண்ட் காலேஜ் பஸ்ஸில் தான் நீங்கள் போகணும். ஓன் பைக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. பைக்கில் வரக்கூடாது. டேஸ்க்கெல்லாம் தானே காலேஜ் பஸ்ஸில் தான் வரணும், போகணும். ஸோ எதுலேயுமே நீங்கள் வரக்கூடாது, ஓகேவா? இது ஒரு மேஜரான ஒரு இது சொன்னாங்க. பிளேஸ்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து 45 lakhs per annum வாங்கி கொடுத்த கல்லூரி இன்றைக்கி வந்து கம்மி தான். ஒரு 25 lakhs per annum கிட்ட வந்து ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் வந்து வாங்கி கொடுக்குறாங்க. நல்ல பிளேஸ்மெண்ட்டு 90% எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ண வச்சிட்றாங்களா. போன வருஷம் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது 1600 பேரும் நினைக்கிறேன் பிளேஸ்மெண்ட்டில் இன்வால்வ் ஆகிருந்தாங்க. அதில் 1300 பேர் ப்ளேஸ் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ இது ஒரு டிராஸ்டிக் நம்பர். ஸ்போர்ட்ஸு, கல்ச்சரல்ஸ் இதெல்லாம் இருக்காதா சார்ங்க? ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம்னா ஸ்போர்ட்ஸில் நல்லா அவன் டேலண்ட் நல்லா இருக்குது, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்திருக்கான், அவன் டேலண்ட் நல்ல டேலண்ட்னா அதுக்கு உதவி பண்ணுறாங்க. சும்மா நீ ஸ்போர்ட்ஸுக்கு போனோம்லாம் விட மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ கல்ச்சுரல்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஏதாவது இருக்குமா சார்? ஜாலியெல்லாம் ஃபன்னே இருக்காது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். இதனால் இது டிஸ்அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க. ஏன்னா இந்த கல்லூரியோட பிளேஸ்மெண்ட்ஸ் மஸ்ட்டு. அண்ட் நீங்கள் ஏதாவது ரெக்கார்டு ஒர்க் வரல, இல்லை டெஸ்ட்டில் மார்க் கம்மி ஏதாவதுன்னா பேரண்ட்ஸ்க்கும் காலேஜுக்கும் ஒரு பஞ்சாயத்து போயிட்டே இருக்கும். எப்போவுமே பேரண்ட்ஸை கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸ்கூல் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் பெனிஃபிட் என்னென்னா பக்காவாக உங்கள் பையன் வந்து வெளியே வருவான். பேரண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி காலேஜ் தான் அனுப்பணும்னு ஆசையாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் பார்த்து இது பண்ண மாட்டாங்க. ஆனால் அங்கே சொன்ன பசங்கன்னா நாங்கள் பக்குவம் அடைஞ்சு வந்திருக்கோங்க, எங்களுக்கு லைஃப்லாம் என்னென்னு புரிய வைப்பாங்க. ஜாலியாக சும்மா இருந்துட்டு 4 வருஷம் தேய்ச்சிட்டு போகிறது கிடையாது. 4 வருஷம் நல்லா படிக்க வச்சு அகாடமிலையும் நல்லா மார்க்கை வாங்க வச்சு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு படிப்பு தான். அதுக்கப்புறம் தான் அதர் ஆக்டிவிட்டீஸ் அங்கே கம்மி தான். அண்ட் ஆல்சோ ரிசர்ச் டெவலப்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. ப்ராஜெக்ட் பேஸ்டு நிறையா வந்து படிப்பு சொல்லித்தர்றாங்க. அண்ட் தியரி ஓரியன்டாக என்ன தான் வந்து படிக்க சொன்னாலுமே
நிறைய ரிசர்ச்சுக்குன்னே தனியாக வந்து ஒரு கேர் எடுத்து அது ஒரு லிஸ்ட் ஆஃப் ரிசர்ச் நிறையா கம்பெனி கூட டைப் பண்ணிலாம் பண்ணுறாங்க. அது சூப்பராக இருந்துச்சு. ஸோ பக்காவாக எல்லாமே சொல்லி முடிச்சுட்டு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், எஸ்டாப்ளிஷ் பண்ணது 2000 பெங்களூர் ட்ரங்க் ரோட்டில் வரதராஜபுரத்தில் இருக்குது. சென்னை 123 அட்டானமஸ் கல்லூரி. ஆப்வியஸ்லி 2.1 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் பெரிய ஒரு கேம்பஸ் தான். இன்னர் ஃப்ராங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 200 to 300 பேண்டில் வாங்கியிருந்தாங்க. சரிங்களா. நாக் வந்து B++ கிரேட் விச் இஸ் குட். இவ்வளோ இன்டேக்கில் இது குட்டு. இன்டேக் வந்து பார்த்தீங்கன்னா 3100 சீட்டு. கண்டிப்பாக இந்த கல்லூரியில் இடம் பிடிக்கலாம் ஈஸியாக. ஆனால் சாய்ஸ் பிள்ளைங்களை கரெக்டாக வைங்க. 200+ கம்பெனி விசிட்டடு. 200 தானா சார்? 200மே கோர் பிரான்ச்சஸ் அண்ட் ஐடி தான் அதிகமாக வர்றாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. 87% பிளேஸ்மெண்ட்டு. காலேஜ் ஃபீ அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபீ எவ்வளோனா, காலேஜ் ஃபீ அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபீ சேர்த்து 1,65,000 வரைக்கும் வாங்குறாங்கன்னு சொன்னாங்க. இது விச் இஸ் லோவஸ்ட் ஃபீஸ் தான் சொல்லுவேன். ஹாஸ்டல் ஃபீ டியூஷன் ஃபீ சேர்த்து ஹாஸ்டல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2,55,000 2,65,000. இது வந்து லோவஸ்ட் ஃபீஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன் சென்னை ஜோனில், அது பெரிய காலேஜில். 10 to 12 lakhs per annum வந்து மேக்ஸிமம் சேலரி, ஹை சேலரி பேக்கேஜ் வாங்கி தராங்க. ஆனால் 25 lakhs per annum வாங்கி தந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரியல, அப்டேட் பண்ணல வெப்சைட்டில் அவங்க இதில். ஆனால் வாங்கி தந்தேன்னு பசங்க சொன்னாங்க. 5 lakhs per annum வந்து ஆவரேஜ் சேலரி. ஸோ இது வந்து டீசன்ட் நம்பர். இதில் முக்கால்வாசி பேர் பிளேஸ்மெண்ட் ஆகிட்டாங்க சொல்கிறேன். இன்டேக் பாருங்கள் எப்படின்னு. சிஎஸ்சியில் மட்டும் 960 சீட்டு. அதனால தான் சொல்கிறேன். ஸோ கம்யூனிட்டி வைஸ் பார்க்கும்போது SC/SC/STக்கு ஈஸியாக கிடச்சிருந்த கல்லூரியில் 130 120க்குலாம் கிடைக்கும். ஐடிக்கு வந்து 540 சீட்டு, இசிக்கு 480 சீட்டு, ட்ரிபிளிக்கு 180 சீட்டு, மெக்கானிக்கல் 90 சீட்டு. இது MBA ME அதெல்லாம் விடுங்க. ADSக்கு 480 சீட்டு, CSBSக்கு 240 சீட்டு, AML 240 சீட்டு. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே இருக்குது இந்த கல்லூரியில். ஸோ கட் ஆஃப் பாருங்கள். கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா AIDS, அதாவது ADL கிடையாது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்க்கு OCக்கே கம்மி தான், 170 தான். அப்போ அசால்ட்டாக BC BCM MBCக்கெல்லாம் 160 இருந்தாலே கிடச்சிரும். ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா OC BC MBCக்கு எல்லாம் 162 இருந்தால் கிடச்சிரும். SC/SC/ST பாருங்கள் வெறும் 99.5க்கெல்லாம் கிடச்சிருக்கு. அதுவும் AADS 113 அந்த ரேஞ்சில் இருந்தாலும் கிடைக்கும். SCக்கு மட்டும் நீங்கள் வந்து ஒரு 128 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் கிடச்சிருங்க. AIML ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் இதுவுமே கம்மி கட் ஆஃப் தான். ஆவரேஜாக பார்க்கும்போது OC BC MBCக்கு 159 160 கிட்ட இருந்தால் ஓகே. SC/SC/STக்கு SC கலெக்ட் பண்ணியிருக்காங்க 126க்கு போன வருஷம் கிடச்சிருக்குது. குட். ஸோ இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். CSBS கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் இதுவுமே ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 158.75க்கு 160 இருந்தால் கொஞ்சம் சேஃபுங்க இதெல்லாம். ஸோ அதாவது SCக்கு வந்து 120 கிடச்சிருக்கு, SCக்கு 103 கிடச்சிருக்கு. ஸோ ஆக மொத்தம் ஆவரேஜாக 108 110 இருந்தால் சேஃபு. SCக்கு மட்டும் 120. ஓகே. CSC கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாருங்கள் OCக்கே 172 கிடச்சிருக்கு. இது வந்து க்ளோசிங் கட் ஆஃப், அதனால தான் கம்மியாக இருக்குது. TNEL எடுக்கப்பட்ட க்ளோசிங் கட் ஆஃப். ஏன்னா 3000 பேர் படிக்கிற காலேஜில் 960 சீட்டில் CSCயில் லாஸ்ட் மார்க் எடுத்த மார்க் இது. அதனால தான் கம்மியாக தெரியுது உங்களுக்கு. சரிங்களா. இந்த காலேஜில் 180க்கு மேலே எடுத்தால் தான் என்ன சொல்கிறது, 180க்கு மேலே படித்தவங்க தான் நிறைய ஜாஸ்தி. மீதி வரதெல்லாம் அந்த ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 வரலாம் மிச்சம் மீதி இருக்க சீட்டு. ஓகே. ஸோ அதனால் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக MBC BC OCக்கு 165 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் SC/SC/STக்கு 116 இருந்தால் ஆவரேஜாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. SCக்கு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி பார்த்துக்கோங்க, ஒரு 135 இருந்தால் வாய்ப்பு இருக்குது. என்ன கோர்ஸ்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ். ECE வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 168 கிடச்சிருக்கு, 162 கிடச்சிருக்கு, BCM 156 கிடச்சிருக்கு, MBCக்கு 156 கிடச்சிருக்கு. மொத்தத்தில் 161 இருந்தால் சேஃபு. SCக்கு வந்து பார்த்தீங்கன்னா 127 வரைக்குமே சேஃபு. SC/STக்கு அசால்ட்டாக கிடச்சிரும். ஆவரேஜாக 124. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி கட் ஆஃப்கே கிடைக்கும். 150க்குள்ளே இருந்தாலே கிடச்சிரும். அண்டு SCக்கு வந்து 122 அந்த மாதிரி இருந்தாலே கிடச்சிரும். ஸோ சூப்பர். ஸோ உங்களுக்கு இது ட்ரை பண்ணலாம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா 162 இருந்தால் ஓகே சேஃபு. SCக்கு வந்து பார்த்தீங்கன்னா 130 இருக்கணும் அட்லீஸ்ட் இந்த வருஷம். அண்ட் மித்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 90 100க்கே கிடைக்கிது பாருங்கள். அடுத்து மெக்கானிக்கல் அப்படின்னா 144க்கு கிடச்சிருக்குது. மெக்கானிக்கல் ஈஸியாக கிடச்சிருதில்ல பாருங்களேன். 138 140 இருந்தாலே போதும் OC BC MBCக்கே. SCக்கு பாருங்கள் 105க்கே கிடச்சிருக்கு. SCAக்கு 128.5 கிடச்சிருக்கு. ஓவரால் 117 இருந்தால் சேஃபு. ஸோ இந்த கல்லூரியில் இவ்வளோ என்ன சார் கட் ஆஃப் கம்மியாக இருக்குது? அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதிக இன்டேக் இருக்குது. லாஸ்ட் கட் ஆஃப் அப்படி தான் இருக்கும். ஸோ ஏன்னா முன்னாடியே நிறைய பேர் சேர்ந்துருப்பாங்க. ஸோ இதை வச்சு சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் தாராளமாக பணிமலர் காலேஜ் போடலாம். நான் ஸ்ட்ரிக்ட்டு இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு பயப்படுத்துறதுக்காக சொல்ல, இருக்கிற உண்மையை நான் சொல்லிட்டேன். பட் ஆனால் அங்கே போனீங்கன்னா உங்களை நல்லா மோல்டு பண்ணி உங்களை கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கு தான். ஏன்னா இந்த காலத்தில் எல்லா கல்லூரிலையும் எல்லா விதமான தப்புகள் நடக்கும். நெகட்டிவ் இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது. ஆனால் இந்த கல்லூரியில் எப்படியாவது பசங்களை ஒழுங்குபடுத்தி கொண்டு வரணும் தான் இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்.
ஸோ இது வந்து சில பேத்துக்கு பிடிக்காது, சில பேத்துக்கு பிடிக்கும். அது உங்களுடைய டேர்ன். காலேஜ் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாய்ஸ் பிள்ளைங்களும் மறக்காமல் வைங்க, தைரியமாக படிக்கலாம். இந்த மாதிரி கல்லூரியில் கட் ஆஃப் கம்மியாக இருந்தாலும் பாருங்கள், உங்களுக்கு நல்ல கல்லூரி, நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கிற கல்லூரி, எஜுகேஷன்லேயும் அவங்க பெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ எனிவே சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸும் வச்சுருக்காங்க. சொல்ல மாட்டேன், இன்டர்ன்ஷிப்பும் தேர்ட் இயர்லேருந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப பெனிஃபிட்டு. ஸோ என்னங்கிறது பார்த்து யோசிச்சு பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பனிமலர் கேட்டிங்க சொன்னால் அடுத்து என்ன காலேஜ்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.